அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எங்கள் தமிழ்ச் சங்கம் தாம்பரம் கவிஞர் முனைவர் ஆலந்து கோ மோகனரங்கன் தமிழியல் ஆய்வு மையம் இணைந்து நடத்தும் இலக்கிய பேரொளி நீதிபதி மு. புகழேந்தி ஐயா எழுதிய திருக்குறள் புதிய பேருரை நூல் வெளியீட்டு விழா. தாம்பரம் எங்கள் தமிழ்ச் சங்கம் சுரேஷ் அவர்கள் வரவேற்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று ஒரு இனிய நன்னாள். இந்த நன்னாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று நீதிபதி திரு புகழேந்தி ஐயா அவர்கள் எழுதிய திருக்குறள் புதிய பேருரை புத்தக வெளியீட்டு விழா. இந்நிகழ்ச்சிக்கு பேராசிரியர் முனைவர் ஜெயதேவர் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கிறோம். எங்கள் தமிழ்ச் சங்கமும் கவிஞர் முனைவர் ஆலந்தூர் கோ மோகனரங்கன் தமிழியல் ஆய்வு மையமும் இணைந்து நடத்துகிற இலக்கிய பேரொளி நீதிபதி மு. புகழேந்தி அவர்கள் எழுதிய திருக்குறள் புதிய பேருரை நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய மதிப்புக்குரிய பேராசிரியர் ஐயா ஜெயதேவன் அவர்களே, இந்த இடத்தை வழங்கியிருக்கின்ற டாக்டர் அவர்களே மற்றும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்லாவரம் என்று சொன்னால் நம் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது தனித்தமிழ் இயக்கத்தினுடைய முன்னோடி மறைமலையடிகள். அவர் பிறந்து அவர் வாழ்ந்த இந்த மண்ணிலே திருக்குறளுக்கு ஒரு உரை எழுதி ஒரு நீதிபதி வெளியிடுகிறார் என்று சொன்னால் அது எத்தகைய சிறப்புமிக்க ஒரு வரலாற்று செய்தி என்பதை நாம் எளிதாக மறுத்துவிட முடியாது. திருக்குறளுக்கு 10ஆம் நூற்றாண்டு முதல் எத்தனையோ பேர் உரைகளை எழுதியிருக்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு 1000க்கும் மேற்பட்ட உரைகள் வந்திருக்கிறது. இருந்தாலும் அந்த உரை வரலாற்றிலே நீதிபதி ஒருவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அது நீதிபதி மு. புகழேந்தி அவர்கள் தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆகவே இந்த நூல் வெளியீட்டு விழா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நூல் வெளியீட்டு விழா. அதுவும் இந்த நூலை வெளியிடுவதற்காக வந்திருக்கின்ற பேராசிரியர் ஒரு மாபெரும் பணிகளை தமிழ் பல்கலைக்கழகத்திலே ஆற்றியவர். அவர் அகராதி துறையிலே இருந்து அவர் ஆற்றிய பணிகள் அனைத்தும் இலக்கிய வரலாற்றிலே இடம்பெற்ற பணிகள். வாழ்நாள் பேராசிரியராக சென்னை பல்கலைக்கழகம் அவரை அங்கீகரித்திருக்கிறது. இன்றைக்கும் அவர் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார். அத்தகைய ஒரு மாபெரும் பேராசிரியர், மதிப்புமிக்க பேராசிரியர் இந்த நூலை வெளியிடுவது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்பதை விட வரலாறு என்றுதான் நான் மீண்டும் சொல்கிறேன். அதே போல் இந்த நூலை பெறுவதற்காக வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய கலைமாமணி டாக்டர் ஜி. மணிலால் அவர்கள் ஆயிரக்கணக்கான நூல்களை பெற்றவர். எத்தனையோ நிகழ்ச்சிகளை தமிழகத்திலே அவர் நடத்தியிருக்கிறார். கலைஞருடைய குரல் ஓவியத்தை நாட்டிய நாடகமாக ஆக்கிய பெருமையுடையவர். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு மிக நெருக்கமான நட்பிலே இருந்தவர். அத்தகைய ஒரு பெருந்தகையாளர் இந்த நூலை பெறுவதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார். அதுவும் ஒரு வரலாற்று செய்தி என்றுதான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அனைவரையும் சிறப்பு செய்வதற்காக டாக்டர் எழிலரசன் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். எங்கள் தமிழ் சங்கம் படிப்பு அதை விட இந்த திருக்குறளை பற்றி ஐயா நீதிபதி புகழேந்தி அவர்கள் திருக்குறள் பற்றி ஒரு உரை சிறப்பாக எழுதியிருக்காரு. ஆற்றல் சொன்னது போல நிறைய திருக்குறள் சென்னையில் பல அறிஞர்கள், கவிஞர் பெருமக்கள், சான்றோர்கள் எழுதியிருக்காரு. நீதிபதி ஐயா ஒரு நேரம் எடுத்து இதை பற்றி எழுதுறது பெரிய விஷயம். அவர் டாக்டர் ஸ்கேன் பண்ணுறது அது சாதாரண விஷயம் இல்லை. அவர் டிசைட் பண்ணி அவர் கொடுக்குறத போட்டு அவரோட உயிரை ஒரு உயிரை காப்பாற்றுறாங்க. எங்கே பிரச்சனை எங்கே என்ன டயக்னோஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் டாக்டர் அவர் ஸோ அவ்வளோ ஸ்கில் அவர் இருந்தாலும் அவர் ஆர்கிடெக்ட் மாதிரி, இன்ஜினியர் மாதிரி, ஒரு டாக்டர் மாதிரி இந்த புத்தகத்தை தமிழில் உலகவாழ்ந்து எழுதணும்னு சொன்னால்
வந்து குறை சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. இந்த வழி இப்படி இல்லை, அந்த வழி இப்படி இல்லை. நம்ம பக்கத்து வீட்டுக்காரே நம்மளை பார்த்தா பேசாதான் இருக்கணும். ஏன்னா வெளிநாடு சார் நீங்கள் பக்கத்து வீட்டு ஆமாம் சார். அதுவும் இப்போ ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா எதிர்க்க இருக்குன்னா இருந்தாலும் தெருவிழந்தெல்லாம் பேசியிருந்தாங்க. இப்போ ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க எதிர் வீட்டில் யாருக்குன்னு யாருக்கு தெரியாது. அந்த மாதிரி கலாச்சாரம் ஆகிடுச்சு. ஆனால் இன்னைக்கு இந்த புத்தகம் பாட்டு சொல்லி புகழ்நூலில் போயிட்டு இருக்கேன். திரைப்படம் எழுதுறாரு, திரைப்பட வசனம் எழுதுறாரு, கதை எழுதுறாரு, நடிக்கிறாரு, இயக்குறாரு, இப்படி பல சிந்தனைகள். இவ்வளோ சிந்தனைகளோட குடும்பத்தையும் பார்த்து தொழிலையும் பார்த்து நிறைய அரசாங்க கமிட்டியில் ஐயா அந்த நிதி அரசுனா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் கமிட்டியில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வரைக்கும் பார்க்கணும். இப்படி எல்லா விஷயங்களும் தாண்டி இவருடைய புத்தகத்தை எழுதியிருந்தேன்னா அவருடைய புலமை, அறிவு, திறமை, அவர் எடுத்துக்கொண்ட நேரங்கள். நாங்களும் ரெண்டு புத்தகம்லாம் முயற்சி பண்ணி எழுதினேன். அது வந்து பாட்டறிஞர்கள் உதவி பண்ணார். எண்ணமே வாழ்க்கையை ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை வந்து நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த மனப்பொருள் மாங்கல்யம் சொல்ற மனப்பொருள் வாழ்க்கை இப்படி என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு சில புத்தகம் எனக்கும் ஆரம்பம். இந்த திருக்குறள்ல இல்லாத விஷயமே இல்லை. ஒரு மனிதன் தெளிவடைகிறதுனா திருக்குறள் தான். எனக்கு வாழ்க்கை தெரிவித்து இந்த பேச்சுக்கு அழைத்து நன்றி சொல்லி அமர்கிறேன். இனிய விழாவினுடைய அன்பிற்குரிய நாயகர் நீதிபதி கோடேந்தி அவர்களே, மணிமணியாக கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கிற தலைமாமணி டாக்டர் மணிலால் அவர்களே, என் அன்பிற்குரிய முனைவர் பாட்டழகன் அவர்களே, அவருடைய இருமணி பாட்டழகன் அவர்களே, வருகை தந்து சிறப்பிக்கிற ஒரு அனைவருக்கும் உலகத்தின் என் அன்பு சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்னுடைய உரையை நூலுக்கு வெளியே கொஞ்சம், நூலுக்குள்ளே கொஞ்சம் என்று பேசலாம் என்று இருக்கிறேன். நூலுக்கு வெளியே நின்று பேசுகிறேன் என்றால் நான் ஏதோ சம்மந்தம் இல்லாமல் பேசப் போகிறேனோ என்று நினைத்துள்ள வேண்டாம். ராஜஸ்தானில் ஜோத்பூர் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியராக இருக்கிற எல்எஸ் மக்தோர் என்கிறவர் ஒரு நிகழ்ச்சியை சொன்னார். தமிழ்நாட்டு அமைச்சர்கள்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் புதுசாக பேசுகிறாங்க, ஆனால் எங்கள் மாநிலத்தில் அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை சொன்னார். அந்த மாநில அமைச்சர் ஒருவர் பள்ளியில் ஒரு விழாவுக்கு பேச போகிறார். இவர் அமைச்சர் என்கிற ஒரு சிறப்பு. அந்த மாணவர்களிடம் பேச தொடங்கிய அவர், நான் இப்போது ஒரு கதை சொல்ல போகிறேன், கதை முடிந்தவுடன் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன், அதற்கு நீங்கள் எல்லாம் கூர்ந்து கவனித்து பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மாணவர்கள் எல்லாம் ரொம்ப கூர்மையாக கவனிக்க தொடங்கினார். அப்போது அவர் சொன்னார், ஒரு ரயில் தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசையை நோக்கி போகிறது, அது 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது. அப்போது எல்கே திசையிலிருந்து காற்று 150 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறது. புரிகிறதா என்று கேட்டார். மாணவன் சொன்னான், புரிகிறது. என்ன புரிகிறது? என் திசையிலே இருந்து 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு ரயில் போகிறது, எதி திசையிலிருந்து 150 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகிறது அப்படின்னு சொன்னீங்க. சரி, அப்படின்னா என்னுடைய வயது என்ன என்று கேட்டார். எல்லா மாணவர்களும் விழித்தார்கள். அப்போது ஒரு மாணவன் மட்டும் கையை தூக்கி எனக்கு விடை தெரிவித்தார். சரி, என்ன விடை என்று கேட்டவுடனே உங்கள் வயது 60 அப்படின்னு சொன்னான். சொன்னோன்னா அந்த அமைச்சருக்கு தூக்கி வாரிப்போம், எப்படி நம்முடைய வயதை சரியாக கண்டுபிடித்தார். அப்புறம் அந்த மாணவனை கேட்டார், எப்படி நீ இந்த வயதை சரியாக கண்டுபிடித்தாய்? அப்போ அந்த மாணவன் சொன்னான், எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வயது 30, அவர் அரை பைத்தியம், ஆகவே உங்கள் வயது 60 என்று கண்டுபிடித்தேன் என்று சொன்னார். இப்படி சமுதாயம் இல்லாமல் பேசுவது தான் இன்னைக்கு பெரிய வேலை பேச்சாக மாறி. இந்த சூழ்நிலையில நான் இந்த கழிப்புக்கு வெளியே, நூலுக்கு வெளியே இருந்து பேசுகிறேன் என்றால் ஏதோ தொடர்பில்லாத செய்திகளை சொல்ல போகிறேன் என்று நினைக்கிறார்கள். நான் திருக்குறளை பற்றிய சில அடிப்படையான தகவல்கள், உலக அளவில் எப்படி திருக்குறள் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை பற்றிய சில செய்திகளை முதலில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும்,
ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு தமிழன் அளித்த கொடை, தமிழ் அளித்த கொடை, தமிழ்நாடு அளித்த கொடை என்று சொன்னால் அது திருக்குறள் தான். அந்த திருக்குறள் உலக இலக்கிய பரப்பில் ஒரு ஒப்பற்ற மணியாக திகழ்கிறது. அதனுடைய கருத்து வழக்காக அது மனித குலத்திற்கு ஒரு கொடையாக இருக்கிறது. அதனுடைய இலக்கிய சிறப்பினால உலக இலக்கியத்தில் ஒரு இன்றியமையாத இடத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் மிக அருமையாக ஒரு உருவகமாக ஜெர்மன் நாட்டு அறிஞர் டாக்டர் கார்ல் கிரால் என்கிறவர் ஒரு வெள்ளி கட்டில் ஒரு தங்கத்தாலான ஆப்பிள் வைத்ததை போல திருக்குறள் இருக்கிறது என்று சொன்னார். Truly an apple of gold in a network of silver என்று சொன்னார். அலெக்சாண்டர் பியாத்திகோஸ்கி என்ற ஒரு ரஷ்ய தத்துவ ஞானி சொன்னார், திருவள்ளுவரை போல இவ்வளவு ஞானம் கிடைத்த ஒரு பெரிய புலவரை நான் பார்த்ததே இல்லை. அவருக்கு மனித குலமே கடமைப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஆல்பர்ட் ஸ்பென்சர் ஒரு பெரிய நோபல் பரிசு வாங்கிய ஒரு பெரிய விஞ்ஞானி. அவர் சொல்லுகிறார், உலகத்தில் இப்படி ஒரு இலக்கியத்தை பார்ப்பது மிக மிக அருமை, ஒரு ஞான கலக்கியமாக இருக்கிறது என்று சொல்கிறார். ரஷ்ய டால்ஸ்டாய் கேள்விப்பட்டார். அவர் இந்த திருக்குறளை ஜெர்மன் மொழிபெயர்ப்பில் படித்து அகிம்சையை தன் வாழ்நாளில் கடைபிடித்தார். சைவ உணவை தவிர வேறு உணவு உண்பதில்லை என்கிற முடிவுக்கு டால்ஸ்டாய் வருவதற்கும் திருக்குறள் ஒரு அடிப்படையாக இருக்கிறது என்ற ஒரு செய்தி மிக முக்கியமான செய்தி. அது மட்டும் இல்லாமல் அந்த காந்தியடிகளுக்கு இந்த திருக்குறளை பற்றி குறிப்பிட்டு எழுதி கடிதம் எழுதி அதை நீங்கள் படித்து பாருங்கள் என்று அவர் பரிந்துரை செய்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் நம்ம காந்தியடிகள் திருக்குறளை வாசிக்கிறார். வாசித்ததற்கு பிறகு அவர் சொல்லுகிறார், தி மேக்ஸிம்ஸ் ஆஃப் வள்ளுவர் ஹேவ் டச்ட் மை சோல். திருவள்ளுவர்களுடைய கருத்துக்கள் என்னுடைய ஆன்மாவை தொட்டுவிட்டன. There is none who has given such a treasure of wisdom like him. அவரை போல ஒரு ஞான செல்வத்தை தந்த புலவர்கள் வேறு யாருமே இல்லை என்று அவர் சொல்றார். தமிழ் சோழன் என்கிற ஒரு செட்டோஸ் நாட்டுக்கார தமிழ் அறிஞர் ஒருவர் தமிழ் இனம் உலகத்திற்கு கொடுத்த கொடை என்ன என்பதை பற்றி ஆராய்ந்து பார்த்தார். ஆராய்ந்து பார்த்து உலக பண்பாட்டு செல்வத்திற்கு தமிழ் படைப்பாளுமையின் மேலம் அளித்த கலை இலக்கிய பங்களிப்புகளாக அவர் 7 சுட்டுகிறார். அவற்றில் ஒன்று திருக்குறள் என்று குறிப்பிட்டு ஓமரின் கவிதைகளை எப்படி உலகம் கொண்டாடுகிறதோ, ஷேக்ஸ்பியரினுடைய நாடகங்களை எப்படி உலகம் கொண்டாடுகிறதோ, ரெம்பரண்ட்டுடைய ஓவியங்களை எப்படி உலகம் கொண்டாடுகிறதோ, பிரான்ஸ் நாட்டினுடைய தேவாலயங்களை எப்படி உலகம் கொண்டாடுகிறதோ, கிரேக்க சிற்பங்களை எப்படி உலகம் கொண்டாடுகிறதோ, அப்படி கொண்டாடப்பட வேண்டியவை 7 என்று அவர் குறிப்பிடுகிறார். இப்படி உலகளாவிய நிலையில் திருக்குறளுடைய சிறப்புகள் உணரப்பட்டிருக்கின்றன. திருக்குறள் அது மட்டும் இல்லாமல் அன்னைய தொழில்நுட்ப வளர்ச்சியை உள்வாங்கிக் கொண்டு திருக்குறள் ஒரு எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு இலக்கியமாக பரிணமித்து வருகிறது. செயற்கை அறிவு அல்லது செய்யறிவு என்று சொல்லுகிறார்கள், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதன் மூலமாக திருக்குறளை இணைத்து திருக்குறளில் எந்த வினா கேட்டாலும் அதற்கு விடை கிடைக்கக்கூடிய வகையில் கூகுள் வலைத்தளத்தில் ஒரு தமிழர் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார். இவ்வாறு ஒரு நவீன தொழில்நுட்பத்தில் நுழைந்த முதல் தமிழ் நூல் என்ற பெருமையும் திருக்குறளுக்கு கிடைத்திருக்கிறது. 50 மொழிகளில் 225 மொழிபெயர்ப்புகளை கொண்டிருக்கிறது. இந்த திருக்குறளின் பெருமையை பாடுவதற்கு திருவள்ளுவர் மாலை என்ற நூல் பிற்காலத்தில் எழுந்திருக்கிறது. 500க்கும் மேற்பட்ட உரைகள் வெளியிட்டிருக்கின்றன. நம்முடைய பாட்டாளர்கள் சொன்னார், ஒரு 1000 மொழிகளாக இருக்கு வருகிறார்.
பரிமேலழகர் உரைக்கே பல உரைகள் வந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது தமிழர்கள் ஒன்றை குறிப்பிடுவார். திருக்குறளுக்கு ரொம்ப பேர் உரை வைக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தான் பாக்கி என்று சொல்லுவார். அந்த கொஞ்சம் பேர்ல ஒருத்தராயிருந்த நீதிபதி கோடேந்தி அவர்கள் இப்போது நிறைய பேர்ல ஒருத்தராகிட்டார். இந்த உரை எழுதுனால நீதிபதி, கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஆய்வறிஞர், காவிய படைப்பாளி, நாடக ஆசிரியர், திரைக்கதை ஆசிரியர், திரைப்பட பாடலாசிரியர், இயக்குனர் ஆகிய பழைய பரிமாணங்களோடு உரையாசிரியர் என்கிற ஒரு புதிய பரிமாணமும் இப்போது அவருக்கு சேர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நூலின் வாயிலாக. இந்த திருக்குறளினுடைய பெருமையை இந்தியாவில் மட்டுமல்ல அயல்நாடுகளில் உணர்ந்திருக்கிறார்கள், தமிழர்களும் அதை உணர்ந்திருக்கிறார்கள் என்பது சிறப்பாக குறிப்பிடத்தக்கது. அவருக்கு குற்றக்குறையாக அவர்களுடைய முயற்சியினால ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் பட்டமளிப்பு விழாவின் போது புதிதாக பட்டம் பெறுகிற மாணவர்களுக்கு திருக்குறள் இலவசமாக வழங்கப்பட்ட ஒரு காலம் உண்டு. அதே போல திருமண தாம்பூல பைகளில் தேங்காயோடோ அல்லது தேங்காய் இல்லாமலோ திருக்குறளை இணைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட நிகழ்ச்சியும் தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிறது. இவ்வளவு தூரம் திருக்குறளை பரப்புகிற முயற்சி எல்லா கண்டங்களிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். மதுரை சென்னை உயர் நீதிமன்றத்திலும் அதனுடைய மதுரை கிளையிலும் பல்வேறு தீர்ப்புகள் வழங்குகிற போது நீதிபதிகள் திருக்குறளை மேற்கோள் காட்டி வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் வழங்கிய அந்த ஆணையை ஏற்று தமிழக அரசு 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்களுக்கு 2017 இருந்து ஒரு 108 அதிகாரங்களை பள்ளி மாணவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று ஆணையிட்டு அது நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறது. பல்கலைக்கழக நல்கை குழு யூஜிசி என்று சொல்கிறோம். அந்த நல்கை குழு வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன், அதாவது ஒரு மதிப்புமிக்க கல்வி என்கிற அடிப்படையில் அதை பரப்புவதற்காக எல்லா பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கும் 2015 ஜூன் 29ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதி திருக்குறளை அடிப்படையாக வைத்து கட்டுரை போட்டியும் வினாவிடை போட்டியும் நடத்த வேண்டும். அதன் மூலமாக கல்வியில் ஒரு வேல்யூ, ஒரு விழுமியத்தை கட்டமைக்க வேண்டும் என்றெல்லாம் சுற்றறிக்கை விட்டிருக்கிறார்கள். இவ்வளவு முயற்சிகள் எடுக்கப்பட்டு கூட திருக்குறள் கிராம மக்களிடம் சேர்ந்திருக்கிறதா என்பதுதான் கேள்வி. கிராம மக்கள் பழமொழியை மேற்கோள் காட்டி பேசுகிற அளவுக்கு திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுகிறார்களா என்றால் இல்லை. அப்ப திருக்குறள் யாருக்கு போய் சேர்ந்திருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறோம். தமிழை தொழிலாக கொண்டிருக்கிற ஆசிரியர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. தமிழ்ல மேடை பேச்சு நிகழ்த்துகிறவர்கள் எங்கேயாவது மேற்கோள் காட்ட வேண்டும் என்பதற்காக திருக்குறளை படிக்கிறார்கள். பள்ளி மாணவர்கள் பாடநூலிலே திருக்குறள் இருப்பதனாலே படிக்கிறார்கள். வேறு யார் திருக்குறளை படிக்கிறார்கள், யார் திருக்குறளை பின்பற்றுகிறார்கள் என்ற கேள்விதான் மிக முக்கியமான கேள்வி. இவ்வளவு முயற்சிகள் எடுக்கப்பட்டும் இவ்வளவு பெருமை மிக்க நூலாக இருந்த போதிலும் கூட நாம் திருக்குறள் எக்காலத்திற்கும் பொருந்தும் என்று சொல்லுகிறோம் என்றால் திருக்குறளின் கருத்தை யாரும் பின்பற்றவில்லை என்றுதானே அர்த்தம். திருக்குறள் கருத்து நடைமுறைக்கு வந்திருக்குமே, ஆனால் அதை எப்படி இந்த காலத்திற்கு பொருந்தக்கூடியதாக இருக்க முடியும்? ஆகவே மீண்டும் 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 நாம் திருக்குறளை பரப்புகிறோம் என்ற நோக்கம் என்ன என்றால், என்றாவது ஒரு நாள் சமுதாயத்தை மாற்றி அமைத்துவிட முடியாதா?
இந்த சமுதாயம் திருக்குறள் வழிபட்டு நடத்தாதா என்கிற ஒரு ஏக்கத்திலேதான் எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நீதிபதி புகழேந்தி எப்படி வித்தியாசப்படுகிறார் என்றால், லார்டு என்ன சொல்றான் பேர் என்ன? நீ ஊட்டிஸ் டார்க் அண்ட் தி ராபர்ட் ஃப்ராஸ்ட் உடைய கவிதையில் வருவார்கள். எல்லோரும் சென்ற பாதையில் நான் போகாமல் யாரும் செல்லாத ஒரு பாதையில் நான் போனேன், அதுதான் எல்லா வேறுபாட்டிற்கும் தான் சொன்னதை போல நீதிபதி புகழேந்தி அவர்கள் இதற்கு முன்னால் உதயநிதியவர்கள் சென்ற பாதையிலே செல்லாமல் அவர் ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டு ஓரளவு தமிழ் எழுத படிக்க தெரிந்தவன் கூட திருக்குறளை புரிந்து கொள்கிற வகையில், திருக்குறளை பின்பற்றுகிற வகையில், திருக்குறளை ஒரு லட்சிய நூலாக தன்னுடைய வாழ்க்கை நூலாக கொள்கிற வகையில் ஒரு எளிய இனிய உரையை எழுதியிருக்கிறாரே, அது ஒரு மிகப்பெரிய சாதனை என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அடுத்தது, தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வு என்பது ஒரு அரசியல்வாதிகளால் உருவாக்கப்படுகிற ஒரு செயற்கையான ஒரு உணர்வோ என்று எண்ண தோன்றுகிறது. காரணம், படிக்காசு புலவர் கண்டகையார் சலகம் என்று ஒரு நூலை எழுதினார். அந்த நூலிலேயே அந்த காலத்தில் தமிழர்களை பற்றி அவர் எழுதுகிறார். பேயை அறிவார், அவருக்கு பேயை பற்றி நல்லா தெரியும். முழு மூடர் முட்டாளர்கள். தமிழறிவை அறிவாரோ, தமிழர் அவனுக்கு தெரியுமா, பேசுவாரோ, தமிழ் பேசுவானா என்று சொல்லிவிட்டு, நாளை அறியாத ஒரு சந்தி சக்தி பானையில் அந்த அந்த நியாயம்தானே என்று எழுதுவார். என்ன என்றால், ஒரு வீட்டிலே நீங்கள் ஒரு நாய் வளர்க்கிறீர்கள், அந்த நாய்க்கு உணவு ஒரு பானை சட்டியிலே போட்டு வைக்கிறீர்கள். அந்த நாய் தன்னுடைய உடலுக்கு உட்கொண்டிருக்கிற உணவு இருக்கிற பானை தான் இது என்று உணராமல் அதை இப்படியும் அப்படியும் புரட்டி மண்ணிலே போட்டு அந்த உணவை வீணாக்குவதைப் போல ஒரு ஆன்ம ஊட்டத்தை தமிழனுக்கு தரக்கூடிய மொழியாக தமிழ் இருக்கிறது. அதனுடைய அருமை அறியாமல் அவன் எப்படி இந்த நாய் அந்த சோற்றை வீணாக்குகிறதோ அப்படி தமிழை வீணாக்கி கொண்டிருக்கிறானே என்று கவலைப்பட்டு அவர் பாடுகிறார். பேரறிவார் உடுமூலர் தமிழ் அறிவாரோ பேசுவாரோ, தமிழாண்மை அறிவாரோ பேசுவாரோ, நாயறியாத ஒரு சந்தி சக்தியின் பானையில் அந்த நியாயம்தானே. இன்னும் ஒருபடி மேலே போய் வண்ணசரவம் தங்கபாணி தேசிகர் சொல்லுவார், தமிழ் சுவை அறியா தெய்வம் உலகேனில் தமிழுடைய சுவையை அறிய தெரியாத ஒரு கடவுள் இருக்கும் என்றால் அந்த கடவுளை விட பேய் பெரியது, மேலானது என்று பேசுவோம். தமிழ் சுவை அறியா தெய்வம் உடலில் அது உணர் அழகையில் தாழ்வினல் அறமே என்று அவர் பாடுவார். இப்படியெல்லாம் தமிழ் உணர்வு குன்றி வருகிற ஒரு சூழ்நிலையில் மீண்டும் அந்த தமிழ் உணர்வை தட்டி எடுப்பதற்கும் மழுங்கி வருகிற தமிழர்களை பொங்க செய்வதற்கும் பயன்படக்கூடிய ஒரு நல்ல உரையாக இந்த நீதிபதி புகழேந்தி அவர்களினுடைய உரையை நான் பார்க்கிறேன். அவர் எழுதுகிறார் முன்னுரையில், இலக்கியத்துறை, நீதித்துறை, திரைத்துறை என்ற 3 துறைகளினுடைய சந்திப்பு மையமாக இந்த உரை அமைகிறது. அது கூட அவர் தவறாக சொல்லியிருக்கிறார். அதோடு இன்னும் 2 துறைகளை அவர் சேர்க்க வேண்டும். வரலாறு, அரசியல் ஆகிய துறைகளையும் சேர்த்து இந்த உரைக்கடையில் 5 துறைகள் சங்கமமாகின்றன. இந்த 5 துறைகளிலிருந்தும் அவர் மேற்கோள் காட்டி இந்த உரையை இருக்கிறார். இப்படி இதற்கு முன்னால் வந்த எந்த திருக்குறள் உரையிலும் இவ்வளவு துறையின் சார்ந்த லாஜிக்கல் அளவையை காட்டியிருப்பார்கள். மனு தர்மத்தை
என்பதை காட்டியிருப்பார்கள் மேற்கோளாக. ஏன்னா இலக்கண நூலையெல்லாம் காட்டியிருப்பாங்க. இவங்க அதெல்லாம் விட்டுட்டு 5 அறிவுத்துறைகளை எடுத்துக்கொண்டு அந்த துறைகளில் இருந்து மேற்கோள்களை எடுத்து காட்டி இந்த நூலுக்கு உரை இருப்பது ஒரு தனிப்பெரும் சிறப்பு என்பதை நான் முதலில் தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுகிறேன். பக்கம் 11 ஞானம் கருதியும் கைகூடும் காலம் கருதி இடத்தான் செய் என்பது ஒரு குறள். இதற்கு அவர் எழுதுகிறார், எந்த ஒரு செயலையும் அதை செய்வதற்குரிய காலத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். காலம் தவறி செய்தால் அச்செயல் வெற்றி பெறாது. அதே வேளையில் இழப்பையும் ஏற்படுத்திவிடும். எனவே ஒருவர் ஒரு செயல் செய்வதற்கான காலத்தையும் அச்செயலுக்கும் காலத்திற்கும் பொருத்தமான இடத்தையும் அறிந்து தேர்வு செய்வானானால் அவன் இந்த உலகத்தையே தன் வசப்படுத்தி ஆட்சி செய்ய முடியும். இது அந்த திருக்குறளுக்குள்ள கருத்து. அதற்கு பிறகு ஒரு விளக்குகிற போது எடுத்துக்காட்டு கொடுத்தது. பல நாட்டு கப்பல்கள் வந்து செல்லும் கடாரத்தில் போதிய பாதுகாப்பு இல்லை என்பதை அறிந்து கொண்டு ராஜேந்திர சோழன் தன் முதல் தாக்குதலுக்கு அந்த இடத்தையும் வடகிழக்கு காற்று ஓயும் காலத்தையும் அறிந்து அந்த காலத்தில் படையெடுக்கவும் முடிவு செய்து ஸ்ரீவிஜயம் என்ற கீழ்த்திசை நாட்டை வெற்றி கொண்டார். எடுத்துக்காட்டு 2ஆம் உலக மகாயுத்தத்தின் உலகத்தையே கரிகலங்க வைத்த ஹிட்லர் காலத்தை கணிக்க தவறி ரஷ்யாவுடனான போரில் தன் படைக்கு ஒத்துவராத பணிக்காலத்தில் சிக்கிக் கொண்டதால் தோல்வியடைந்து தற்கொலை செய்து கொண்டார். இப்படி அவர் வரலாற்று குறிப்புகளை வரலாற்று தகவல்களை கொடுத்து திருக்குறள் கருத்தை விளக்குவதை பார்க்கலாம். இன்னொரு இடத்துல வரைவி மகளிர் என்ற அதிகாரத்துல விளைமுறைகளாக தொழில் செய்கிறவர்களை பற்றி அவர் எழுதிவிட்டு விபச்சார தடுப்பு சட்டம் 1956 எப்படி உருவானது என்பதை பற்றி விளக்குகிறார். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியினுடைய முயற்சிகளை பற்றி விரிவாக பேசுகிறார். இப்படி சமூக அக்கறையோடும் அரசியல் நிலைகளையும் வரலாற்று நிலத்தையும் குறிப்பிட்டு உரை எழுதுவது எனக்கு தெரிந்து திருக்குறள் வேறு யாரும் அப்படி உரை எழுத வேண்டும். இன்னொரு எடுத்துக்காட்டு பக்கம் 136 இயக்கலும் விரித்தலும் காத்தலும் காத்த வகுத்தலும் பண்ணது அரசு என்கிற திருக்குறளுக்கு உரை எழுதுகிறார். இந்த உரையில புறநானூற்று பாடல் 184 மேற்கோள் காட்டி பாண்டியன் அறிவுரை நம்பி தன் குடிமக்களை வருத்தி வரி விதித்ததாலே அறிந்த சங்கப்புறவர் விசிராந்தையார் அவனுக்கு அவன் தவற்றை ஒரு பாடல் மூலம் சுட்டிக்காட்டியதை குறிப்பிட்டு அந்த பாடலையும் கொடுத்து அந்த பாடலினுடைய பொருள் வழக்கத்தையும் தந்து அப்படி ஒரு இலக்கிய களஞ்சியமாக இந்த உரையை அவர் படைத்திருக்கிறத பார்க்கிறோம். அதுக்கடுத்து 304வது பக்கத்தில் அதெல்லாம் அந்த காலை சோற்றுக்கு பலபோது சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் சொல்லிட்டு போறேன். காமத்திருப்பாளர் ஒரு பாட்டு, யார் நோக்கும் காலை நிலம் நோக்கும் நோக்காத்தார் தான் நோக்கி மெல்லனர். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பொருட்பாடு. தலைவன் சொல்றான் தலைவியை பற்றி, நான் தலைவியை பார்க்கும்போது அவர் தலையை கீழே கொண்டிட்டு நிலத்தை பார்ப்பார். நான் அவளை பார்க்காத மாதிரி இருக்கும்போது தான் நோக்கி மெல்லனர். அவள் என்னை பார்த்துட்டு மென்மையாக ஒரு புன்னகையை கொடுப்பார் என்கிற கருத்து. இதை அவர் அப்படியே ஒரு காட்சி நம் முன்னாடி ஒரு காட்சியை கொண்டு வந்திருக்கக்கூடிய போல ஒரு எழுதினார். நான் அவளை ஆசையோடு காதல் கொள்வாளா என்று அவளை பார்த்தேன். ஆனால் அவள் என்னை பார்க்கவே இல்லை. அதோடு மட்டுமல்ல, தன் தலையை கீழே கவிழ்த்துக் கொண்டு நிலத்தை நோக்கினார். எனக்கு ஏமாற்றமும் விரக்தியானது. ஆனாலும் என் ஆசை என்னை விடவில்லை. அவளை பார்க்காதது போல்
ஆனால் அவளை ரகசியமாக கவனித்தேன். ஏமாந்து விட்டார். கண்ணி நான் பார்க்கவில்லை என்று என்னை பார்த்து நான் ஏமாந்து விட்டதாக கேலியாக மெல்ல முன்னணி செய்தார் அப்படின்னு. இது யார் படித்தாலும் இந்த திருக்குறளை எளிதாக புரியும். அது மட்டும் இல்லாமல் கவியரசு கண்ணதாசன் பாட்டை மேற்கோள் காட்டி வாழ்க்கை படத்துல நேற்று வரை நீ யாரோ என்று பாடல்ல வரக்கூடிய உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே என்ற பாடலை கொடுத்து மிக எளிமையாக ஒரு சாதாரணமாக எழுதப்படுகின்ற கூட இந்த குரல் கருத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில அவருக்கு முறையை படைத்திருக்கிறார். அப்துல் ரஹ்மான் இன்னும் ஒரு படி மேலே போய் யான் நோக்குங்காலை என்னை நோக்கி நோக்காதால் ஏன் நோக்கவில்லை என்று கேட்கும் காலம் இக்காலம் என்று கதை. அப்படி காலமும் மாறிட்டு போகுது. இப்படி இவருடைய உரைகள் எல்லாமே ஒரு சாதாரண வாசகர் கூட படித்தால் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில எழுதியிருக்கிறார். நம்ம திருக்குறள் உலக பொதுமறை என்று எல்லோரும் சொல்றோம். காரணம், திருக்குறளில் எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு நாட்டினுடைய பெயரோ ஒரு தலைவனுடைய பெயரோ ஒரு மனிதனுடைய பெயரோ அல்லது ஒரு சமூகத்தினுடைய பெயரோ ஒரு மொழியினுடைய பெயரோ அல்லது ஒரு மதத்தினுடைய பெயரோ ஒரு சாதியினுடைய பெயரோ அதை குறிப்பிடப்படல. அதனால அதை ஒரு யூனிவர்சல் வேதா உலக பொதுமறை என்று சொல்றோம். உடனே எனக்கு அந்தனன்னு ஒரு சொல் இருக்கேன். 3 இடத்துல வருது திருக்குறள்ல அந்தனங்கிற சொல். அப்ப சாதியை குறிப்பிடனா அந்தனங்கிறது என்ன? என்ன அறவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்லா பிறாழி நீந்தல் அறியும் அந்தனர் என்போர் அறவோ மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை கொண்டு ஒழுகலாம் அந்தனர் நோக்கும் அறத்திற்கும் ஆடியாய் நின்றது மன்னவன் போல் என்று இந்த 3 இடங்கள்ல இந்த அந்தனன் சொல்ல திருவள்ளுவர் பயன்படுத்துகிறார். நான் இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்க்கறதுக்காக பார்த்தேன். என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா பார்த்தா 25 மரவாழி அந்தனன் தாழ் சேர்ந்தார்களால் பிறவாழி நீங்கள் அந்த இடத்துல வாழ்வியலுக்கு தேவையான கடலளவு நல்லவை நிறைந்த அறத்தை தன்னகத்தை கொண்டவன் இறைவன். அவன்பால் முழு நம்பிக்கை வைத்து சரணடைந்தவர்கள் பிறவிகள் எனும் கடலை கடந்திடுவர். அல்லாதால் அறத்திற்கு புறமான பாவங்கள் நிறைந்த பிறவிகள் எனும் கடலை கடற்பது கூறுகிறார். இவ்விடத்தில் அந்தணன் என்பவனை இறைவன் என்று கொள்ளுதல் வேண்டும். சில உரையாசிரியர்கள் அந்தணன் போட்டு குழம்பியிருக்கலாம். இது ஒரு இடம். அதுக்கு அடுத்த இடம் 31 அந்தனரே போர் அறவோ மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டுள்ளதாங்கிற இடத்துல மனிதர் முதலாகிய அனைத்து உயிர்களின்பால் கடுகளவும் பாகுபாடின்றி கோபமோ வெறுப்போ கொள்ளாமல் கருணை காட்டுகின்ற நல்லுள்ளம் கிடைத்த அருள் பூமியும் அறச்சிந்தனை உள்ளவர்கள்தான் அந்தனர் என்றும் தூய்மையாக செய்யும். இப்ப அந்த அந்தனங்கிறது ஒரு சாதி பெயர் அல்ல என்பதை மிக அற்புதமாக அவர் விளக்கிக் கொண்டு போகிறார். அதற்கு பிறகு 180வது பக்கத்துல அந்தனர் நோக்கும் அறத்திற்கும் ஆடியாய் நின்றது மன்னவன் போல். இதுல ஒரு அற்புதமா ஒரு சமுதாய அமைப்பை பற்றி வளர்த்துகிறார் பாருங்க. ஆதி மனிதர்கள் தங்களுக்கும் ஒரு வரையறையை வகுத்து
அதை கட்டுப்பாட்டுடன் கடைபிடிக்க ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு மன்னன் என்ற தகுதியை உருவாக்கி அவன் அடிநிலையோடு ஆட்சி புரிய வகை செய்துள்ளனர் என்று ஒரு கிங் எப்படி உருவாகும். ஆட்சி முறை நேர்மையாக நடைபெற எல்லோருக்கும் நேர்வழியை காட்டவும் சான்றோர்கள் நீதியை புகட்டும் மரபுகளையும் படித்துள்ளனர். அது சான்றோர்கள். அதன் அடிப்படையில் மன்னனுடைய நேர்மையான ஆட்சி முறை வேறுபட்டவற்றிற்கு ஆரம்பமாய் அமைந்துள்ளது என்று இந்த 3 இடத்திலையும் அண்ணன்களின் சாதி பெயர்களை திருக்குறள் உலக பொதுமறை என்பதை அவர் தெரிவு செய்கிற அந்த அழகு மிக அற்புதமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தாற் போல நம்ம ஜனநாயகத்தினுடைய சார்ந்த 4 கூறுகளாக நாம சொல்லுவது இந்த சட்டமன்றம், நாடாளுமன்றம், ஊராட்சி மன்றம் போன்ற அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர், 2வது ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் போன்ற நிர்வாகிகள், 3வது நீதித்துறை, 4வது ஊடகத்துறை. இந்த 4 துறையில ஊடகத்துறைக்கு பயிற்சி அவங்க கல்வியிலேயே பயிற்சி ஒரு அங்கமாக இருக்கும். ஐஏஎஸ் ஆபீசர்ஸுக்கு அவன் பரீட்சையில் பாஸ் பண்ணதுக்கு கூட உத்தரகாண்டில் இருக்க முசோரியில் லால்பகதூர் சாஸ்திரி நேஷனல் அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனில் போய் அவன் பயிற்சி எடுத்துட்டு தான் அவன் ஐஏஎஸ் ஆகிறான். அதே போல நீதித்துறையில் இருக்கிறவர்கள் நேஷனல் ஜுடிஷியல் அகாடமி அப்படின்னு போபாலில் ஒரு 63 ஏக்கரில் ஒன்று, அது தலைமை நீதிபதி கண்ட்ரோல். தமிழ்நாட்டு ஸ்டேட் ஜுடிஷியல் அகாடமி சென்னையில், இதெல்லாம் பயிற்சி எடுத்தது பிறகுதான் அவன் நீதிபதியாக வர முடியும். ஆனால் நம்ம எம்எல்ஏ எம்பிகளுக்கு எந்த பயிற்சியும் கிடையாது. அந்த பயிர் மட்டும் இருந்தால் போதும், அந்த எம்எல்ஏ ஆகிடலாம், எம்பி ஆகிடலாம், மந்திரி ஆகிடலாம், என்ன வேணாலும் ஆகிடலாம். ஆனால் இந்த பயிற்சி வகுப்புகளில் திருக்குறள் ஒரு பாடல்களாக வைக்கப்பட வேண்டுமானால் அல்லது அதற்கு ஒரு வருகையினர் பேராசிரியராக நியமிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் நீதிபதி கோலேமி அவர்களை அதில் அமைத்து அதற்கு ஒரு பாடல்களாக அவர் எழுதிய இந்த திருக்குறள் புதிய பேருரையை வைத்தால் அவர்கள் அதை தேர்ச்சி பெற்று நிர்வாக பொறுப்புக்கு வருகிற போது, அவர்கள் ஏற்கிற பொறுப்புக்கு வருகிற போது ஒரு நீதி தவறாமல் நேர்மையாக அவர்கள் அவருடைய பணியை ஆற்றுவதற்காக ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஆகவே இந்த முறை அப்படிப்பட்ட பயிற்சி அமைப்புகளில் அல்லது பயிற்சி கடன்களில் பாடநூலாக வைக்கக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறது என்பதை நான் அறிவுறுத்தி. அடுத்தது, நம்முடன் நான் ஒரு மேலே போய் சொல்கிறேன். ஒரு ஊராட்சி மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டுமானால், அல்லது ஒரு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்க வேண்டுமானால், அல்லது ஒரு எம்பியாக தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் அவர்கள் திருக்குறளிலே ஒரு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றால்தான் போட்டியிடுவதற்கே அவர்களுக்கு தகுதி வரும் என்கிற ஒரு நிலை வறுமையானால் இன்றைக்கு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 கூறுகளும் பலவீனப்பட்டு கிடக்கிறதே, அவர்கள் பழுத வேண்டி கிடக்கிறதே, அவற்றை ஜெபம் செய்து பாதுகாப்பதற்கு ஒரு வழியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இப்படியெல்லாம் சிந்திப்பதற்கு இந்த நூல் இடம் தருகிறது. உண்மையிலேயே வாழ்க்கையில் திருக்குறளை படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், திருக்குறளை நடக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் படிக்க வேண்டிய ஒரு நூல் நீதிபதி புகழேந்தியுடைய திருக்குறள் புதிய பேருரை. அவர்களுக்கெல்லாம் ஒரு கைவிளக்காக பயன்படக்கூடிய ஒரு நூல் இந்த திருக்குறள் புதிய பேருரை என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக பக்கம் 123, 24 ஒரு முக்கியமான கருத்தை அவர் சொல்லுவார். அதை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். பற்றற்ற கண்ணே பிறப்பருக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். மனிதனின் ஆசைகள் என்பவை மண், பொன், பெண் ஆகிய 3 மாதம். இவற்றின் மீது கொண்ட ஆசையால் அவர் செய்கின்ற தவறுகள் எங்கிருந்தவை.
அப்படி மனிதனாக அவற்றின்பால் உள்ள ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாததை கட்டுப்படுத்தவே சட்டங்கள் பல எழுந்துள்ளன. அவற்றாலும் தவறுகளை கட்டுப்படுத்த முடியாது என கூறி கட்டுப்படுத்தும் வழியை கலைஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திருடாரே என்ற திரைப்படத்தில் ஒரு பாடலில் திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று கூறி ஒவ்வொருவரும் அவரவரே திருந்த வேண்டும் என்ற தத்துவத்தை சுட்டிக்காட்டுகிறார். எனவே எதிலுமே இடிப்பினை துளியும் வைக்காமல் உள்ளவனுக்கு பிறப்பு எனும் தொடர்பு அற்றுவிடும். அவ்வாறான பட்டினை விடாதவன் நிலையில்லாத பிறப்பு எனும் துன்பத்தை அடைந்து கொண்டே இருப்பான் என்கிற ஒரு அருமையான கருத்தை சொல்கிறார். நாம் கல்வி கொடுத்தால் மக்கள் திரும்பி விடுவார்கள். சமுதாயம் முன்னேறிக்கொண்டு கல்வியால் சமுதாயத்தை திருத்த முடியவில்லை. தண்டனை கொடுத்தால் குற்றங்கள் கொலைகள் என்ற குற்றங்களை கருத முடியும். இப்படி எல்லா முயற்சிகளையும் நாம் எடுத்து பார்க்கணும். இந்த சமுதாயத்தை திருத்த முடியவில்லை, என்ன செய்வது? அப்போதுதான் அவரே சரித்திருப்பதை சொல்கிறார். சட்டங்கள் பல எழுந்துள்ளன, அவற்றாலும் தவறுகளை கட்டுப்படுத்த முடியாது என்பதை கூறி கட்டுப்படுத்தும் வழியை எல்லராய் பார்ப்பது இல்லாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று சொல்கிறார். எனவே இந்த மனித சமுதாயம் தன்னளவில் தெரிந்தால் வேண்டுமானால் திருக்குறள் வழி அவர்கள் நடக்க வேண்டும். அதற்கு ஒரு உறுதுணையாக கைவிடக்காக இலக்கிய பேருரை நீதிபதி முதலி அவர்களுடைய திருக்குறள் புதிய பேருரை அமையும் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையை பாராட்டி அனைவருக்கும் நன்றி. திருக்குறள் புதிய உரை எளிமையாகவும் இனிமையாகவும் சிறப்பாகவும் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் என்பதை பக்கம் பக்கமாக எடுத்து நமக்கு ஆர்வமூட்டி சிறப்புரையாற்றிய பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு நன்றி கொள்கிறேன். அடுத்து ஏற்புரை ஏற்க ஐயா புகழேந்தி அவர்களை வரவேற்கிறேன். பெருமகனார் ஐயா ஜெயதேவன் அவர்கள் மிகவும் நுட்பமாக நூலை ஆய்ந்து கூறியுள்ளார்கள். அவர் ஏற்கனவே அருமையான அணிந்துரையை இந்த நூலுக்கு வழங்கியுள்ளார். மனப்பூர்வமான அவருடைய ஆய்வு, அவருடைய வாழ்த்து மிக மிக எனக்கு முகம் பெறுவதாக இருக்கிறது. உள்ளத்தால் சிறந்த பெரிய அற்புதமான மனிதர். அவருடைய வாழ்க்கை கிடைப்பது என்பது எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரம். இதற்கெல்லாம் மூலகரமாக இருந்தவர் எனது அருமை நண்பர் பேராசிரியர் மருதூர் நாகராசன் அவர்கள். திடீரென்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதற்கு நான் விரும்பிய பொழுது பேராசிரியர்களை தொடர்பு கொண்டு உடனடியாக இசையை வாங்கி கொடுத்துள்ளார்கள். இவர்களெல்லாம் கண்ட இடத்துக்கு போவது என்பது இயலாது. எப்படி என்னால் இயலும் என்று கேட்ட பொழுது நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்று அவர் பெங்களூரில் உடனுடன் இருந்து கொண்டே இந்த ஏற்பாட்டை செய்தார். அவர்கள் மிகவும் கனிவானவர் என்பதை இந்த உரையாற்றிய பார்த்தீர்கள். மிகவும் பொறுமை, மிகவும் ஆழ்ந்த புலமை, தமிழிலும் ஆங்கிலத்திலும். அவருடைய அந்த நோக்கு பத்திரிகையை பார்த்தோமேனால் அதில் அவருடைய முன்னுரையில் ஆங்கிலமும் தமிழும் கலந்திருப்பதை நாம் பார்த்து வியப்படையலாம். மிக உன்னதமான பண்புடைய அவர் அழைக்க வீட்டில் சென்ற பொழுது எனக்கு தேநீர் கொடுத்து அங்கிருந்த தன்னுடைய மகள் எல்லாரையும் குழந்தைகளோடு அறிமுகப்படுத்தி ஒரு அரை மணி நேரத்திற்கு மேல் அழகாக பேசிக் கொண்டிருந்தார். அதற்கு முன்பு அவரை சென்னை பல்கலைக்கழகத்தில் அந்த பொறுப்பில் இருந்த பொழுது நான் பார்த்திருக்கிறேன். அதுவும் மருத்துவர் அரசாசன் அவர்கள் நண்பர் முனைவர் பாட்டன் அவர்களும் அழைத்து சென்றார்கள். அன்றிலிருந்து அதே போன்று அதே அன்பாக அதே நல்ல பண்பாக என்ற படைகளித்தார். நான் நீதிபதி என்று ஒரு ஈகோ பார்ப்பதில்லை, அவர்கள் பேராசிரியர்களும் ஈகோ பார்ப்பதில்லை. இங்கே வேண்டியது மனிதநேயம்.
அந்த மனிதத்தை அவர் மனதில் வைத்துக் கொண்டு அவரும் அது ஊழிப்பணப்பட்டு நல்ல முறையில் எனக்கு வாழ்த்துறை வழங்கி நூலை மிகவும் அருமையாக ஆய்வு செய்து அருமையான உரையை அவர் ஆற்றியுள்ளார்கள். அவர்களை மனதால் வணங்கி அவர்களுக்கு நன்றி சொல்கின்றேன். நமது அருமை வந்த கலைமாமணி டாக்டர் ஜி மணிலால் அவர்கள் சொல்ல வேண்டியதில்லை. எந்தெந்த தமிழகத்தில் இருக்கின்றார்களோ அரசு துறையாகட்டும், திரைத்துறையாகட்டும், அதாவது அதிகாரத்துறையாகட்டும், எந்த துறையிலும் அவர்களுக்கு ஆட்கள் இல்லாமல் இல்லை. எல்லோருக்கும் இயல்பாக பழகக்கூடிய உயர்ந்த பண்பாளர், எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற அற்புதமான பண்படைத்தவர். அவர் கேட்டவுடன் ஐயா வருகிறேன் என்று கூறிவிட்டார். எனக்கு தெரியும் அவருக்கு இந்த நிகழ்ச்சி இல்லை என்றால் கட்டாயம் கொடுப்பார். வேறு எங்க நிகழ்ச்சி இருந்தால் அவர் எதிர்பார்க்க முடியும். என்றால் அவருக்கு நிகழ்ச்சிகள் ஒன்று அல்ல, வாரம் பூரா நிகழ்ச்சிகள் இருந்து கொண்டே இருக்கும். எப்படித்தான் தொழில் செய்கிறார் தெரியவில்லை. ஆனால் அந்த அளவுக்கு அவர் தன்னை பம்பரம் போல் இயக்கிக் கொண்டு செயல்படுகின்றார். உடனடியாக அவர் கூறிவிட்டார், நான் வருகிறேன் என்று கூறினார். அதன் பிறகு அவருக்கு நானும் பாடல் அவர்களும் முயற்சி போனோம். பாடல் பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக நண்பர்களாக இருக்கின்றோம். அவருடைய தந்தையாரை சந்தித்த பொழுது அவர் உலக மகா கவிஞர், அப்படிப்பட்ட கவிஞருடைய பயின்ற இவர். பாடல்கள் தான் எனக்கு தனியாக பதிப்பம் ஆரம்பிக்க வேண்டும் சொன்னது பிறகுதான் என்னுடைய நூல்களை எல்லாம் நான் பதிப்பித்தேன். இல்லை என்றால் 2-3 நாள் கூட இருந்தோம் தான். இப்பொழுது இதோட 30வது நூல் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. 29 இருந்தேன், 30. இப்போ 3 நாளுக்கு இருக்கு, கையில் இருக்குது, இந்த வெளியில் இருக்கு. இந்த நூலுக்கு வெளியிற்கு ஊக்கம் கொடுத்தவர், ஊக்கம் கொடுத்து மட்டும் இல்ல, உதவி செய்து வருவார். அவர் சொல்ல போனால் செயல்பாட்டில் என்ன அவர் பாதி, அவர் பாதியத்தை அவருடைய பாதி அவர் மனைவியார் திருமண சங்கத்தில் அவர்கள். இப்படி அற்புதமான குடும்பத்தார் நமது பாடகர் அவர்கள். அவர் தந்தையார் வாழ்ந்த காலத்தில் என்னுடன் பல நிகழ்ச்சி கலந்திருக்கின்றார். என்னுடைய வெள்ளத்தாண்டவும் சென்னை வெள்ளத்தை புரட்டி போட்ட ஒரு அருமையான காவியம். அந்த காவிய விழாவில் அவர்கள் கலந்து கொண்டார்கள். எனது எல்லாவற்றிற்கும் எனக்கு காரணமாக இருந்தவர் என்னுடைய குருநாதர் சொந்த மாண்பு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதியரசர் திரு மோகன் அவர்கள். அவர்கள் நினைக்காமல் நான் செய்ய முடியாது. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஏறக்குறைய 35 ஆண்டுகள் நான் எப்பொழுது ஜுடிஷியல் சேர்ந்தனோ அதிலிருந்து அவர் காலமாக வரையில் என்னை ஊக்கப்படி செய்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் வேறு யாரையும் நான் நிகழ்ச்சி கூப்பிடுவதில்லை. அவர் யார் சொல்கிறாரோ, எந்த இடம் சொல்கிறாரோ அப்படின்னு என்ன செய்தி சொல்கிறாரோ அதுதான். அப்படித்தான் நூல்களெல்லாம் என்னுடைய நூல்களுக்கு அவர் தனிப்பட்ட முறையில் எல்லாரும் தன்னுடைய கவனம் செலுத்தி அவருடைய நூல் கூட செல்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான வித அவருடைய பாதங்கள் வந்தோம்னா இப்பொழுது நான் இந்த தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு அமைப்பை நான் தாம்பரத்தில் ஏற்படுத்தியிருந்தால் அதற்கு எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு எண்ணம் இருந்தது, இதை எப்படியாவது ஆரம்பிக்க வேண்டும் என்று. அதை ஆரம்பிப்பதற்கு அங்கு இருந்த எங்களுடைய வாசகர் தலைவர் மூர்த்தி அவர்கள் கூறினேன். மூர்த்தி செயல்பாடு நீக்குவார். இங்கே வந்திருக்கின்ற எனது அருமை நண்பர் DRO ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அவர் மிகவும் உடல் முடிந்திருந்தார். அவர் வருவார்க்கு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் அவர் எப்படியோ கொடுத்து வந்துவிட்டார். ஏன்னால் அவருக்கு இலக்கியம் என்றால் அவ்வளவு ஒரு ஆர்வம். அப்படிப்பட்ட அரிய மனிதர் அப்படி வந்துவிட்டார். இந்த அரிய விழாவில் எல்லாமே உறுதி செய்து இருக்கின்றவர்கள் எல்லோருக்கும் பாராட்டியிருக்கின்றேன், நன்றி சொல்கின்றேன். என்னுடைய மகனிடம் நூல் வேண்டும் இடம் வேண்டும் என்று கேட்டேன். ஏனப்பா முதலில் சொல்ல வேண்டியதான சொல்லி அதுக்கப்புறம் மொட்டை மாடி இந்த இடம் காமிட்டார். அப்புறம் தான் இந்த இடம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்பொழுது இந்த இடம் எங்களுக்கு போதுமான நல்ல திருப்தியாக இருக்கின்றது. அவர் போடியம் இருந்தது, போடியத்தை வைத்து இந்த குடர் கொடுத்து விட்டார். எல்லாமே சிறப்பாக வந்தவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்ப காஃபி டீ எல்லாம் கொடுப்பதற்கு ஏற்பாடு இருந்தோம். அதான் கேவலாயிருந்தது. இப்பொழுது மிகவும் நிறைவாக இருக்கின்றது. இந்த ஒரு நூல் செய்திருந்தால் இது எனக்கு இடம் கொடுத்த வரம். திருக்குறளை நான் எழுத வேண்டும் என்று நினைக்கவில்லை. கரூரில் இருக்கின்றார் என்னுடைய மகனுடைய ஆசிரியர் இனியன் கோவிந்தராஜ் அவர்கள். அவர் பார்க்காமல் எந்த நூலையும் நான் எழுதுவதில்லை. அவர் நீங்கள் திருக்குறளை திரும்பி பாருங்கள் என்று கூறினார். அவர் கூறியதற்கு பிறகுதான் திருக்குறளை செய்யலாமா வேண்டாமா எழுதி கொண்டிருந்தேன்.
இப்போ நண்பர் பாட்டன் அவர்களும் பேராசிரியர் மருத்துவர் அக்கோஸ் அவர்களும் திருக்குறளை நன்றாக செய்யுங்களை ஊக்கப்படுத்துகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஏறக்குறைய 1.5 ஆண்டுகள் போய் முடிந்தது இந்த திருக்குறள் நூல் உருவாவதற்கு. எப்படியோ ஒரு நூலை உருவாக்கிவிட்டேன். அது ஐயா போன்ற பெரிய மனிதர்கள் பாராட்டும் அளவுக்கு இருக்கிறது. தமிழுக்கு நான் செய்த ஒரு சிறு தொண்டு, தமிழனை என்னை விதிக்கின்றார், எனக்கு வரம் கொடுக்கிறார் என்று நான் இதன் மூலம் நினைத்து கொண்டிருக்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு அரிய செயலுக்கு எல்லோரும் பக்கபலமாக இருந்த உதவியதற்கும் சிறந்த உரைகளை கொடுத்து என்னை ஊக்குவித்ததற்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி நான் தெரிவித்தேன். நன்றி. நன்றி உரையாற்ற சிங்காரவேலன் ஐயா அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி உரை சொல்வதற்கு முன்னால் ஒரு சில வார்த்தைகளுக்கு இந்த விரும்புகிறேன். இன்னைக்கு கூட்டம் அதிகமாக இல்லை, 2 பேரும் வந்தாங்க, 5 பேர் தான் வந்தாங்க அப்படின்னாங்க. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் ஒருத்தருக்கு தான், அர்ஜுனருக்கு தான் உபதேசம் சொன்னார். அது இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கு. அதை அடுத்ததா இன்னைக்கு நம்ம மருத்துவர்களை பற்றி திருக்குறளை பற்றி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அது மிகவும் சாலம் பொருத்தப்படுது. எப்படின்னா நோய் நாடி நோய் முகநாடி மருத்துவனைக்கும் வாய்நாடி வாய்ப்பு செய்யும் என்பது போல இன்னைக்கு மருத்துவத்துறையில் இன்னைக்கு திருக்குறளை பேசுகிற ஒரு வாய்ப்பு திரு தலைவர் அவர்கள் வழங்கியதற்கு வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து இன்னைக்கு 3 தலைவர்கள் இங்கே உரைத்து வந்திருக்கார்கள். ஏன்னா இன்னைக்கு எங்கள் தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிறது ஒரு 3 வார்த்தைகள் தான். எங்கள் தமிழ்ச்சங்கம், தமிழ்ச்சங்கத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைப்பு 3 கருத்து. ஏன்னா தமிழ்ச்சங்கம் அப்படின்னு சொன்னால முதல் இடை கடை 3 சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க 3 தலைவர்கள் வந்துருக்காங்க. திருக்குறளை எடுத்துக்கிட்டீங்க, அருள்பால், பொருள்பால், அன்புபால். அன்புபால் நமத்துபால் சொன்னாலும் அன்புபால் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி 3 பேர் வந்துருக்காங்க. அதே மாதிரி 3 பேர் வந்திருக்கிறது இயல் இசை நாடகன்ற 3 பேரும் அது மாதிரி வந்திருக்காங்க. இப்படியெல்லாம் நமக்கு எல்லாம் பொருத்தமாக நடந்திருக்கிறது என்று கூறிக்கொண்டு இந்த விழாவுக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வாழ்ந்தவர்களை வாழ்த்தி, இன்னும் இது சிறப்பாக செயல்பட்டவர்களுக்கும், இன்னும் தலைவர் நீதிபதி அவர்கள் மருத்துவத்துறை இன்னைக்கு திருக்குறள் பற்றி இன்னைக்கு பேசியிருக்காங்க. இன்னும் திருக்குறள் பற்றி இன்னும் பேசணும், இன்னும் புத்தகமாக எழுதணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். ஏன்னா திருக்குறளில் தான் இன்னைக்கு மருத்துவத்துறையில் பல சாதனைகள்லாம் இன்னைக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. திருக்குறளுக்கு அதையும் படித்து தலைவர்கள் நூல்களை வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.